ட்ரோல். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ட்ரோல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு கல் மனுஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களோட பேரை ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்படி இந்த காட்ஸில்லா, கிங் காங் இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி புராணங்களில் இந்த ட்ரோல் அப்படிங்கிறது இருந்திருக்கு. மனுஷங்களோடு சேர்ந்து ஒன்றா வாழ்ந்துருக்கு. அப்படி இந்த காலப்போக்கில் இதுங்களை கல்லாக்கி இந்த மலைகளாக மாற்றியிருக்காங்க. அப்படி அதுங்களில் ஒரு ட்ரோலுக்கு வந்து உயிர் வந்துடும் இந்த முதல் பாகத்தில், இந்த படத்தோட முதல் பாகத்தில். அப்படி அந்த ட்ரோல் வந்து அந்த நகரத்தையே வந்து நாசம் பண்ணோம். அப்போ அந்த நகரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை, அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மிலிட்ரி எப்படி அந்த நகரத்தை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட முதல் பாகத்தோட ஸ்டோரி. சேம் அதே ஸ்டோரியை தான் செகண்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணுறாங்க. அதாவது இப்போ மனுஷங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வர எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை போட்டு ரிசர்ச் பண்ணுறது, டார்ச்சர் கொடுக்குறது அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து மெகா ட்ரோல் அப்படிங்கிற ஒரு கல் மனுஷனை வந்து செங்கலியால் கட்டி போட்டு அதை வந்து ரிசர்ச் பண்ணுறது, டார்ச்சர் கொடுக்குறது அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க. இதில் அவங்களுக்கு ஹீரோயினோட ஹெல்ப் தேவைப்படுது. இந்த மாதிரி அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் வந்து அந்த கல் மனுஷனை தொட்டு தூங்கிட்டு இருந்த ஒரு மிருகத்தை வந்து எழுப்பி விட்டுறாங்க. அது வந்து அந்த நகரத்தை என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கல் மனுஷனை தடுக்க மிலிட்ரிக்காரங்க என்னென்ன பண்ணணுமோ அவங்களும் அதை பண்ணுறாங்க. அந்த நகரத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்க போகிற விஷயங்களா என்ன அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. ஸ்டோரி வந்து 2 படத்துலேயும் ஒரே ஸ்டோரி தான். ஆனால் படம் பார்க்க நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. படத்தில் எங்கேயுமே போர் அடிக்கலை. அதாவது விஷுவலி மேக்கிங் வந்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதோட முதல் பாகத்துலேயும் மேக்கிங் நல்லா இருக்கும். ஆனால் அந்த படத்தை விட இந்த படத்தில் மேக்கிங் வேறு லெவலில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த ட்ரோலை இன்ட்ரோ பண்ண அந்த போர்ஷனாக இருக்கட்டும், அப்புறம் இந்த பார்ட்டியில் மனுஷங்களை வந்து கடிச்சு சாப்பிட்ற அந்த போர்ஷனாக இருக்கட்டும், இதில் காட்ஸில்லா, கிங் காங் இந்த மாதிரி படங்களை ரெஃபர் பண்ணுற மாதிரியான நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு 1 டைம் பார்க்கலாம்.